ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வீடியோ கம்பைலேஷன். அகெயின் ரொம்ப நாள் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு வீடியோ, கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தேட். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் வித் சீரியல் கம்பைலேஷன் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வீடியோஸ்க்காக கொடுத்த நீங்கள் ஆதரவை இந்த வீடியோக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது சப்னம். இவங்கள நம்ம தெய்வ மகள் சீரியலில் பார்த்துருப்போம். தாரணி அப்படின்ற பேரில் இவங்களுடைய ரோல் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய க்யூட்டான சூப்பரான தொப்புளுங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் மதுமிதா. ஸோ மதுமிதா வந்து இந்த எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியலும் இப்போ வந்து விஜய் டிவியில் ஐஎன்ஆர் அப்படின்ற சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் சினிமாவில் ஐட்டம் டான்ஸராக வந்து வரப்போகிறாங்க. அதாவது ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சாங்காக ஒரு கவர்ச்சி ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறதுக்கான எல்லா வேலைகளையுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கான முன்னோடி, அதுக்கான ஒரு ஸ்டேஜை செட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த சீரியல் அவார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜிலெல்லாம் போய் கவர்ச்சியான ஆட்டம் தன்னுடைய தொப்பலை காட்டிட்டு அக்களை காட்டிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இவங்க சினிமாவில் வரக்கூடிய ஐட்டம் டான்ஸராக ஸ்பெஷலாக வந்து ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் தான் மும்முரமாக போயிட்டுருக்கு. அதில் இப்போல்லாம் வந்து வெறும் ஐட்டம் டான்ஸராக வரக்கூடிய அந்த ஒரு பாட்டுக்கு வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஸ்டேஜை செட் பண்ணிகிட்ருக்காங்க மதுமிதா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பெரிய மனசு கொண்ட மிருனால் தாக்கூர். ஸோ அவங்களுடைய ஒரு சின்ன கிளிப், தனியாக வீடியோலாம் அப்புறம் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன கிளிப். அதே மாதிரி 2 பேருடைய பெரிய மனசு கொண்ட நடிகைகள், ஒன்று மிருனால் தாக்கூர் அண்ட் மாளவிகா மோகன். ஸோ 2 பேருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் தன்னுடைய அழகை வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். மிருனால் மாளவிகா ரேஞ்சில் இருக்கக்கூடிய இவ்வளோ இதுவாக இருக்கும்னு எதிர்பார்க்கல ஹரிஜா. ஸோ இவங்க இவ்வளோ இறங்கி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஒரு சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் நம்ம ஜோதிகாவை பல ஆங்கிளில் பல விதமான கவர்ச்சியில் பார்த்துருந்தாலும் எதர்ச்சியாக காட்டக்கூடிய அந்த தொப்புள் வியூக்கு எப்போவுமே ஒரு ரசிகர் பட்டாலும் இருப்பாங்க தான் சொல்லலாம். ஸோ அதில் நானும் ஒருத்தர். ஸோ எதர்ச்சியாக ஹோம்லேயே நடிக்கக்கூடிய சீனில் லைட்டாக ஸ்லிப் ஆகக்கூடிய அந்த தொப்புள், லைட்டாக ஸ்லிப் ஆகக்கூடிய அந்த அக்கள், அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் ஜோதிகா அது ஸ்லிப் ஆகிருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ என்ஜாய் இட். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பயால் ராஜ்புட். ஸோ ஒரு கவர்ச்சி கன்னியாக இன்னொருத்தனை வந்து ஒரு பெண் வேடத்தில் ஆண்கள் வேட்டையாடக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சீனில் பெண்கள் வேட்டையாடினா எப்படி இருக்கும், பெண் வந்து ஆண் வேட்டையாடினா எப்படி இருக்கும், அப்படியான சீன்லாம் தத்ரூபமாக நடிக்கக்கூடிய நடிகை பயால் ராஜ்புத். எல்லாமே பார்த்துருப்போம். RX100 அப்புறம் சொல்லி நிறைய படத்தில், டியூஸ்டே மங்களவாரம் அப்படின்ற ஒரு படத்துலலாம் வந்து பயால் ராஜ்புட்டோடைய கவர்ச்சி வேறு மாதிரி இருக்குங்க. எப்பா, உடல் தேவைக்காக அவங்க கூட அலையக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனா. இவங்களை ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, சில பேர் இருப்பாங்க, ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த டார்க் சாக்லேட்டுக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ மைனாக்கான ஃபேன்ஸும் இருப்பாங்க. மைனாக்கான ஃபேன்ஸ்னால் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய டார்க் சாக்லேட்டுக்காக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் மைனாவுடைய வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் பார்க்காத நடிகைகளும் பார்த்த நடிகைகளுமே கூட வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் வேறு மாதிரியான சீன்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நடிகை, அவினாஷி மிஸ்ரா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய பேர். இவங்க வந்து சினிமாவில் பெருசாக நடிப்பே வரல. ஆனால் இவங்களுடைய திரைமறைவு வேலைகள் ஏராளமாக நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுக்கான ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து தன்னுடைய பிக்னி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு, இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நார்மலான ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியல, பண தேவைக்காகவா அப்படின்றது தெரியல, பட வாய்ப்புக்காகவான்னு தெரியல. பட வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய அழகான பிக்னி, அழகான இந்த மாதிரியான கவர்ச்சி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்குறாங்க. கூடிய சீக்கிரம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பலவிதமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க இன்ஸ்டாவில். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நடிகைகள் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் போடுறாங்க. தனியாக பிங்கோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஆல்யா மானசாவுடைய இடையழகு மடிப்பை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. என்ன டான்ஸ் ஷோவுக்கு ஜட்ஜாக வர்ற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியலைங்க. ஒரு பெரிய ஒரு விரக்தி, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் ஜட்ஜாக போடுற அப்படின்ற ஒரு இது இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் வந்து ஒரு சீரியஸான காம்படிஷனாக இல்லை அப்படின்னாலுமே
ஒரு அதுக்கான ஒரு ஆளை போடணும் இல்லையா? ஸோ இவங்கள போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சின்ன கவர்ச்சியை காட்டிட்டு அதுக்கான காசை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. என்னடா எல்லாம் யாரை பார்த்தாலும் என்னென்னவோ ஷோ பண்ணி எப்படி எப்படியோ காசு சம்பாதிக்கிறீங்களே, இருங்கடா நானும் ஜட்டி போட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என் பெரிய பையன் ஜட்டி போட்டுன்னு தான் நீங்களாம் காலிடா அப்படின்ற மாதிரி ஜெயா டிவி களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. ஸோ விஜய் டிவி மாதிரி சன் டிவி மாதிரி இவங்களும் வந்து கவர்ச்சி ஷோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கெமி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ இவங்கெல்லாம் யாருமே தெரில. ஜெயா டிவியில் இருக்கக்கூடிய நடிகைகள் யாருக்குமே யாரும் தெரியாது. இவங்க இப்போ பண்ணக்கூடிய இந்த ஷோ மூலமாக, இந்த கவர்ச்சி ஷோ மூலமா பேக் டு வந்திருக்கிறாங்க அந்த லைம் லைட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷோவில் இதெல்லாம் வந்து இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய நடிகைகள் இல்லைனா ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து இதை விட கம்மியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வைஷாலி அப்படின்ற பேர் போட்டாங்க பாருங்கள். இதை விட கம்மியான ட்ரெஸ் தான் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாக விஜய் டிவி யாரும் பார்க்க மாட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஷோ எந்த டைமில் வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பார்த்து தெரிக்க விடுவாங்க. இந்த ஷோனா ஒரு மொரட்டை ஷோவாக தாங்க இருக்குது. தண்ணியில் குமுக்கி எடுக்கிறாங்க, முன்னழகெல்லாம் குலுங்க வந்து எகுறுது. ஸோ வேறு மாதிரியான ஷோ தான். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹோம்லியான ஒரு லுக்கு. ஸோ சூப்பரான ஒரு சாரீ, அழகான ப்ளவுஸ் இப்படி தானே இருக்குது. ஆனால் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி இல்லை ஸ்லோமோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டீப்பான டோனட். ஸோ உளுந்த வடைன்னு சொல்லலாம், டோனட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு தொப்புள் குழி. ஸோ இவங்க வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட். அங்கே தெலுங்கு இல்லை, விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ இவங்க தன்னுடைய அழகான டீப்பான தொப்புள் குழியை வந்து டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் காட்டுறாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. இவங்களுடைய பேர் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள் வந்து இந்த மோனிகா பாட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஆடின ஒரு நடிகை, பேக் டான்சர்ஸ். ஸோ இவங்களுடைய கவர்ச்சியும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாமே பூஜாவை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கூடிய நேரத்தில் நம்ம கொஞ்சம் பேக்கில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணால் செம்மையாக இருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு சூப்பரான டான்ஸர். ஸோ இவங்களுடைய பேர் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாவில் அதிகமான கவர்ச்சி வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஸோ இவங்க 2 பேருமே வந்து எல்இஎஸ்பி அப்படின்ற மாதிரியான ஒரு ரேஞ்சில் இந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ க்ளோஸாக அந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய அவங்க பேர் ஷெரீனா அப்படின்னு நினைக்கிறேன், ஜனனியை பிடிச்சி அழுத்தில் எங்கே கை விட்டுட்டு நோண்டிகிட்ருக்கிறேன், ஜாக்கெட்டுக்குள்ளெல்லாம் கை விட்ற அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ 2 பேருமே அந்த கேமரா இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காங்க. ஏதாவது கேமரா இல்லாத மறைவான இடத்துல போயிட்டு 2 பேருமே வெறித்தனமாக ஆட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஜாக்கெட்டுக்குள்ளே கை விடுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோ எதாச்சியாக கண்ணில் பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் விட்டுருந்தா வந்து லிப்லாம் கடிச்சிருப்பாங்க போலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ க்ளோஸாக போயிட்டாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்ரிதிங் இஸ் அன்எக்ஸ்பெக்டட், எவ்ரிதிங் கேன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சாய் பல்லவியோடைய இந்த பிக்னி ஃபோட்டோஸ். ஸோ இவங்க வந்து டாப் ஆங்கிள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எடுத்தாங்க. இது வந்து லீக்டு பிக்சரா ஏஐயா அப்படின்றது ஒரு டிபேட்டபிளாக போயிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து இவங்களுடைய பிக்சர் தான் லீக் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து 90% சொல்லக்கூடிய விஷயம். 10% ஏஐ எடிட்டர்னு சொல்லலாம். ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்கல. இது வந்து அவங்க சைட்லேருந்து ஹேக் செய்யப்பட்ட பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போகுது. ஸோ சாய் பல்லவியோடைய அந்த கவர்ச்சியான பிக்னி ஃபோட்டோஸை பார்த்து நிறைய பேர் தெரிக்க விட்டுருப்பீங்க. ஸோ எது எப்படியோட ஏஐயோ இல்லை எடிட்டடோ இல்லை அவங்களா ரிலீஸ் பண்ணாங்களோ, எனக்கு தேவை சாய் பல்லவியோட இந்த மாதிரி பிக்னி ஃபோட்டோஸை பார்த்து அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரியலி ஒர்த்து தான் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சாய் பல்லவியோட தொடை அழகு. ஸோ சூப்பரான ஒரு லெக் பீஸை வந்து காட்டி என்ஜாய் பண்ண வைக்க வேண்டிய விதத்தில் என்ஜாய் பண்ண வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கஜோல். ஸோ இதை தானே பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க, பாருங்கடா அப்படின்ற மாதிரி, இங்கே தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கையை வச்சு காட்டி அந்த ஒரு அழுத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பான பெரிய அளவு கொண்ட முன்னழகு. ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாட்டுறேன், இங்கே தானே பார்க்குறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிரணிகா. இந்த ஆலியா மானஸா வந்து ஜட்ஜாக வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அந்த ஷோவில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகை. ஸோ நடிகைகளை வச்சு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. இவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் டான்ஸஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஷோவில் தன்னுடைய க்யூட்டான தொப்புள் அழகை காட்டி மயக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அது ஃபேஸும் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. தொடை அழகும் இடை அழகுமே நல்லாயிருக்கு. ஸோ தொப்புள் சூப்பராக தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும், கம்பைல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ணி ஸ்லோமோவில் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பக்கத்தில், அதையும் வந்து ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ருக்மிணி வசந்த், நீங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபேன்ஸ், உங்களுக்கு ருக்மிணி வசந்த் வந்து ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடா அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் மாதிரி தான் தெரியுது. காஜல் அகர்வால் அவங்கள விடுங்க, இப்போ கீர்த்தி சுரேஷோடைய எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள், தெறிக்க விட்டுருவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்பா என்ன மாதிரி ஆட்டம் பாருங்கள், எல்லாம் ஸ்லோமோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற விதத்துலேயே வந்து இந்த சுவாதி நாயுடுவோடைய முன்னழகு குலுங்கல். ஸோ எந்த மாதிரி குலுங்கும் அப்படின்றது 200% கண்டிப்பாக அந்த நடிகைக்கு தெரியும். ஸோ குலுங்குனா அது கண்டிப்பாக விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை என்ன சொல்லுங்கள். ஸோ நடிகைகள் அப்படின்னாலே இறங்கி காட்டணும், சில பல விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சமான ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து கணக்கச்சிதமாக சுவாதி நாயுடு இந்த சீரியலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. சன் டிவி சீரியலும் விஜய் டிவி சீரியலும் நடித்து ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதை வச்சு ஃபேம் தேடிட்டுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மஹிமா நம்பியார், எனக்கு பிடிச்ச 32 வயசாகக்கூடிய ஒரு நடிகை, க்யூட்டான தொப்புள் அழகு, சூப்பரான இடை அழகு. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக கவர்ச்சி காட்ட மாட்டாங்க, ஆனால் காட்டினா நம்மளால் அன்கண்ட்ரோலபுளாக போகிற வகையில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மகேஸ்வரியோடைய ஒரு சின்ன கிளிப், இவங்க ஒரு பிட்டு படம் ரீசெண்டாக நடிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அதோட ஒரு பார்ட் ஆஃப் த கிளிப் இது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகையோடைய பெயர் எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இது வந்து தெலுங்கு படத்தோடைய அந்த டான்ஸ் ஷோ. ஸோ தமிழ் வந்து தெலுங்கு பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க. ஸோ தெலுங்கு அப்படின்னாலே மசாலா, கவர்ச்சி, கிளாமர் எல்லாமே. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஷோவில் வெறித்தனமாக வந்து ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க. அதை தான் விஜய் டிவி வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மிரானாவுடைய க்யூட்டான ஒரு தொப்புள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான தொப்புள், உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்லோமோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மஞ்சு வாரியரோடைய க்யூட்டான அந்த 2 மலைக்கோடு, சின்ன மலைக்கோடு அப்படின்றதால கொஞ்சமான கோடு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 45 வயசு ஆகிடுச்சு, பட் ஸ்டில் என்ஜாயபிள் தான். நெக்ஸ்ட்டு சமந்தாவுடைய கோடு, ஆனால் இந்த மாதிரியான கோடெல்லாம் இல்லாமல் ரொம்ப விசிபிளாக பெரிய கோடாக இருக்குது. ஆனால் வந்து கோடு தான் வந்து பெருசாக இல்லை, அந்த பாத்துவே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் வந்து இதே வந்து மிருனால் தாக்கூரும் மாளவிகா மோகனும் வந்து இந்த அளவுக்கு இறக்கி காட்டினா சூப்பரான மலைக்கோடு வந்து ஒட்டி தெரியும். ஆனால் சமந்தா அப்படின்றதால தெரியல, சின்ன மனசு. ஸோ ஓகே, பட் என்ஜாயபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷ்மா பசுபலிட்டி, ஐட்டம் டான்ஸர் ப்ளஸ் இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட். இன்னுமே வந்து உள்ளாடை போட்டுட்டு வெறும் உள்ளாடையோட புடவை கட்டிட்டு காட்டக்கூடிய கவர்ச்சி. ஸோ தமன்னாவுடைய ரேஞ்சே மாறிடுச்சுங்க. ஸோ பிட்டு நடிகைக்கு ஈக்குவலாக தமன்னா பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நமக்கு தனியாக ஒரு வீடியோ பேசியே ஆகணும். உங்களுக்கு தமன்னா பற்றின வீடியோ வேணும், பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தமன்னா வீடியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அவங்கள பற்றின ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் அருவி நடிகை ஃபேமஸ் அதித்தி பாலன். ஸோ இப்போது சமந்தா ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி நடிச்சாங்களா, அதில் வந்து ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். க்யூட்டான டோனட், பட் ஆனால் ரசிக்கும்படியாக இல்லை. இந்த வீடியோ ஃபேமஸ் ஆச்சுங்க. ஸோ பவன் கல்யாண் அவங்களுடைய கை வந்து பிரியங்காவுடைய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய முன்னழகை வந்து பம்ப் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கையால் வச்சு பம்ப் பண்ணி விட்டாங்க. அதனால தான் அவங்களோட ரியாக்ஷன் மாறி இருக்குது. என்ன ஸ்டேஜ்லேயே வந்து ஃப்ராங்காக கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது போல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாதி நாயுடைய அந்த குலுங்கல், கரெக்டாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க போகிற. ஷோ ஹிட் ஆகணும், உங்களுக்கும் ஃபேமஸ் ஆகணும், எனக்கும் வந்து காசு வரணும் டெலிவிஷனுக்காரங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஓடுங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடிகையும் வந்து பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து சூப்பரான மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு கேபி, அந்த எதுவுமே காட்டலனாலுமே அந்த டோனட் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கேபியோட அழகு. முன்னழகு என்ன தான் போட்டு அழுத்தி மடக்கி வச்சாலும் அந்த பெரிய முன்னழகு மலையை வந்து மடக்க முடியாது, மடச்சி காட்ட முடியாது, மறைக்க முடியாது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். கரெக்டாக அந்த மலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூ பார்த்தீங்களா,
கவர்ச்சின்னா நம்ம கேபி தான்ப்பா, அந்த ஒரு டாட்டு. ஸோ நெக்ஸ்ட் திவ்யாவுடைய உள்ளாடையோடு இருக்கக்கூடிய ஒரு முன்னழகு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா கம்பைலேஷன் வீடியோவிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது, அது மூலமாக பே பண்ணி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ப்ளேலிஸ்ட்டை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.